இந்த நாளில் நீங்கள் ஜெபிக்க கூடி வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத வசனம்தான் 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். சிங்கப்பூர் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். ஐ வில் ஹீல் த நேஷன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு பக்கம் தேசத்தில் நன்மை உண்டாயிருக்கிறது, செழிப்பும் ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் ஏற்ற காலத்தில் மழையை கொடுக்கிறார். பச்சை பசேர் என்று செழிப்பை தேசம் முழுவதில் பார்க்க முடிகிறது. வேலை வாய்ப்புகள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கத்தில் பாதிக்கப்பட்ட பெருங்கூட்ட மக்களையும் பார்க்கிறோம். பாவத்தினாலே பாதிக்கப்பட்டு நிம்மதி இல்லாத மக்கள், பாவத்தினாலே பாதிக்கப்பட்ட வாலிபர்கள், சமாதானத்தை இழந்து போன குடும்பங்கள், பிரிவினைகளை சந்தித்து கொண்டிருக்கிற குடும்ப சூழ்நிலைகள், இப்படி ஒரு பக்கத்தில் நிறைய பாதிப்புகள், நோய்வாய்ப்பட்டு தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட ஒரு சமாதானமற்ற நிலைமையில் மன அழுத்தம் ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற நிலைமை ஒரு பக்கம். இந்த மாதிரி இந்த தேசத்தை விட்டு வேறு தேசம் போயிடலாமா என்ற இருமனதோடு இருக்கிற மக்கள் ஒரு பக்கம். இதையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த தேசத்தில் ஒரு சுகம் மக்களுக்கு தேவை, ஒரு ஹீலிங் மக்களுக்கு அவசியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படும் போது தான் அவருடைய வாழ்க்கையில் சகல காரியத்திலும் பூரண சுகத்தை, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அதற்குத்தான் ஆண்டவர் உங்களை ஜெபிக்க கூட்டி சேர்த்திருக்கிறார். நீங்கள் உங்களை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் உங்களுடைய தேசத்திற்காக திறப்பில் நின்று உங்களுடைய குறைவுகளை ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு ஜெபிக்கும்போது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு தேசத்தில் காணப்படுகிற மீறுதல்கள், தேவனை துக்கப்படுத்துகிற பாவங்களை மன்னித்து தேசத்திற்கு க்ஷேமம் உண்டாகும். மக்களுக்கு ஒரு சுகமும் ஆசீர்வாத நன்மையும் உண்டாகும். அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தான் தேவன் உங்களை கொண்டு கூட்டி இருக்கிறார். தேசத்திற்கு கொடுக்கிற பெரிய க்ஷேமம் எப்படி வரும்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய். கடைசி காலத்தில் வந்துட்டோம். கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆவியானவர் ஊற்றப்பட்டு சபைகளில் ஆவியானவர் ஊற்றப்பட்டு அந்த ஆவியானுடைய வல்லமை நிரம்பி வழிந்து தேசம் முழுவதும் சமுதாயத்துக்குள்ளே பரவும் பொழுது ஆவியானவரால் உண்டாகிற ஒரு பெரிய மாற்றம், மறுரூபமாக்கப்பட்ட அனுபவம், மக்களுடைய வாழ்க்கையில் காணப்பட போகிற மாற்றங்கள், அந்த எழுப்புதல் மூலமாய் உண்டாகிற மாற்றங்கள் தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். அந்த ஆசீர்வாதம் வரும்பொழுது தான் தேசத்திற்கு க்ஷேமம் உண்டாயிருக்கும். எல்லா மக்களும் மகிழ்ந்து தேவனை துதித்து மகிழுவார்கள். மெய்யான ஆண்டவரை அறிந்து கொண்டு ரட்சிப்பின் சந்தோஷத்திலே களி கூறுவார்கள். அப்பொழுது சபைகள் வளர்ந்து பெருகும். எல்லா ஜனங்களும் மந்தையில் இல்லாத ஆடுகளும் மந்தைக்குள் வந்து கர்த்தரை தொழுது கொள்ளுவார்கள். அந்த பெரிய ஆசீர்வாதமான மாற்றத்தை சிங்கப்பூர் தேசம் காணப்போகிறது. தகப்பனே, சிங்கப்பூர் தேசத்தை நீர் நேசிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அங்கு இருக்கிற மக்களை நீர் எவ்வளவாய் நேசிக்கிறீர், சபையை நேசிக்கிறீர், ஊழியங்களை நேசிக்கிறீர், அரசாங்கத்தை நேசிக்கிறீர். அந்த அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இந்த தேசத்திற்கு க்ஷேமத்தை தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். இன்றைக்கு இரவு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை சிங்கப்பூர் தேசத்திற்கு, அங்கு இருக்கிற மக்களுக்கு, அரசாங்கத்துக்கு, திருச்சபைக்கு அருளி செய்து மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.